வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஜூலை மாதத்தில் முக்கியமான பெரிய கிரக பயிற்சியின் மூலம் 5 ராசி மக்களுக்கு 5 விதமான யோக பலன்கள் பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த சிறப்பு பதிவில் இந்த ஜூலை மாதத்தில் நடக்கும் பெரிய முக்கிய கிரகங்களுடைய நேரம், தேதி போன்றவற்றை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக ஜாதகர்களுக்கு இருக்கும். இதில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் தங்களுடைய இடங்களை, ராசிகளை அடிக்கடி மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள். இந்த கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து விலகி மற்றொரு ராசியிலிருந்து விலகி இன்னொரு ராசிக்குள் நுழைய போகிறார்கள். இவர்களின் போக்குவரத்து இந்த ராசி மக்களுடைய வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வந்து தருகிறது. இந்த ஜூலை மாதம் காதல் கிரகம் என்று கூறப்படும் சுக்கிரன் தனது ராசியை 7 ஜூலை 2024 அன்று அதிகாலை 4:15 மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாற்றும் முதல் கிரகமாக இருக்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் பயிற்சியாகிறார் மற்றும் ஜூலை 12ஆம் தேதி மாலை 7 மணிக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து விலகி ரிஷப ராசிக்கு நுழைகிறார் மற்றும் கடகத்தில் சூரிய பயிற்சி இருக்கிறது. சூரியன் மிதுன ராசியிலிருந்து விலகி ஜூலை 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு கடகராசிக்குள் நுழைகிறார். சிம்மத்தில் புதன் பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு இடம்பெறுகிறார். ஜோதிட புதன் சூரியன் சிம்மத்தின் ராசிக்குள் ஜூலை 19 அன்று இரவு 8:31 நுழைகிறார். சிம்மத்தில் சுக்கிரன் சஞ்சாரம். சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி 31 ஜூலை அன்று 2வது முறையாக மதியம் 2:15 சிம்ம ராசியில் நுழைகிறார். இந்த மேற்கண்ட கிரக பயிற்சிகள் மூலம் இந்த ராசிகளில் சுக்கிர ஆதித்ய யோகம், புத ஆதித்ய யோகம், குருமங்கல யோகம், லட்சுமி நாராயண யோகம், புத சுக்கிர ஆதித்ய யோகம் என்று பலவிதமான யோகங்கள், 5 விதமான யோகங்கள் உருவாகி இந்த ராசி மக்களுக்கு நல்லதொரு பலன்களை தருவதை நாம் பார்ப்போம். அதில் முதலில் மேஷம் ராசியை பற்றி பார்ப்போம். மேஷ ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் உண்டாகும் இந்த 5 யோகங்களும் அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் நிதி பலன்கள் கிடைக்கும். அதோடு உங்களின் மதிப்பும் மரியாதையும் நீங்கள் வாழும் சமூகத்தில் கௌரவத்துடன் அதிகரிக்கும். இந்த மேஷராசி மக்கள் அவர்கள் வாழும் சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக உயர்வார்கள், அதை சாதிப்பார்கள் மற்றும் இவர்களின் தொழிலில் இவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய சூழல் உருவாகி நலமான ஒரு வருமானத்தை பெற்று சேமிப்பில் உயர்வார்கள். இந்த மேஷராசி மக்களின் வீட்டிலோ அல்லது குடும்பத்திலோ சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மேஷராசி மக்கள் குடும்பமும் உறவுகளும் மகிழ்ச்சியாக இந்த சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்வார்கள். இருப்பினும் கூட இவர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். அலைச்சல் இவற்றால் உடல்நிலை பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. சிறு நோய்கள் வந்தவுடன் கவனிப்பது நலமாக இருக்கும். இல்லையெனில் பெரிய உடல்நல பிரச்சனைகளை சந்தித்து இவர்கள் தொந்தரவுப்படலாம். மேலும் மேஷராசி மக்கள் இந்த நேரத்தில் தேவையற்ற செலவிலிருந்து விலகி தங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சேமிப்பு இவர்களுடைய வருங்காலத்திற்கு, எதிர்காலத்திற்கு நன்மையாக இருக்கும். 5 யோகங்கள் இவருடைய வாழ்க்கையில் வந்து சென்றாலும் சேமிப்பில் முக்கிய கருத்துடன் செயல்பட்டால் எதிர்கால வாழ்க்கை இவர்களுக்கு நலமாகும் என்று தெரிகிறது. அடுத்து மிதுனம் ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் உருவாகும் இந்த 5 சிறப்பான யோகங்கள் ஒரு நல்லதொரு மாதமாகவும் சிறப்பான பலனை தரும் மாதமாகவும் இவருடைய வாழ்க்கையில் அது மிளிரும். மிதுன ராசி மக்கள் தங்கள் மனதில் தேவையற்ற சில குழப்பங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் தூரத்தள்ளி இவர்கள் கடினமாக உழைத்தால் நல்லதொரு பலனை
ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும். இவர்களிடம் முக்கியமாக இருக்க வேண்டியது தைரியமும் வீரமும் அதிகரித்து தங்கள் செயலில் சோம்பலின்றி சுறுசுறுப்புடன் இந்த யோகங்களை பயன்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகி இவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கும். சொந்த தொழில் நடத்தும் மிதுனராசி மக்களுக்கு இவர்கள் தேவைப்பட்ட ஆர்டர்களை பெற்று இந்த காலகட்டத்தில் பிஸியாக தொழில் உற்பத்தியில் இவர்கள் பிஸியாக இருக்க முடியும். இந்த சூழ்நிலைகளில் இவர்கள் நிறைய இங்கு அங்கும் ஓடி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வருமானத்தை உயர்த்தக்கூடிய தன்மை இருக்கிறது. மிதுனராசி மக்கள் கண்ணியமான நடத்தையை இந்த நேரத்தில் கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. எக்காரணம் கொண்டும் மிதுனராசி மக்கள் காரணமின்றி கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது. கோபம் வந்தாலும் அதில் பணிவுடன் எடுத்து சொல்ல வேண்டும். எதனால் கோபம் வருகிறது, ஏன் தவறு செய்தார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு உணரும் வகையில் எடுத்துச் சென்று உங்களுடைய ஆதாயத்தில் நீங்கள் கண்ணாக இருக்க வேண்டும். நீங்கள் கோபப்பட்ட உங்களுடைய ஆதாய பலன் நஷ்டமாகும் என்பதை உணர வேண்டும். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தில் உள்ள தோஷ நிவர்த்திக்காகவும் சில பூஜை மற்றும் சுபகாரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. அதற்கும் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பும் செலவும் செய்து குடும்ப மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவீர்கள். அடுத்து சிம்மராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் உருவாக இந்த 5 பெரும் யோகங்களால் மிகுந்த மகிழ்ச்சியை தமது வாழ்க்கையில் பெறுவார்கள். இந்த காலத்திற்கு உங்களின் மத நடவடிக்கையில் அதிக ஈடுபாடுடன் இருப்பீர்கள். இதனால் சிம்மராசி மக்கள் அரசாங்கத்துறையிலிருந்து மரியாதை மற்றும் கௌரவத்தை பெறுவார்கள். அதேபோல் இவர்கள் மகத்தான ஒரு நல்லதொரு பரிசை அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் கிடைக்கும். அதனால் பொருளாதாயம் பண ஆதாயமும் இவர்களுக்கு கிடைக்கும். ஜூலை மாதத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் தொழில் சிறந்து விளங்கி அதன் நல்லதொரு வாய்ப்புகளால் நிரப்பப்படும். அதனால் நல்ல லாபம் பெற்று சேமிப்பில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். இருப்பினும் சிம்மராசி மக்கள் தங்கள் நண்பர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றும் யாரையும் எக்காரணம் கொண்டும் சிம்மராசி மக்கள் நம்புவதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். யாவற்றையும் உங்கள் கண் முன்னால் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்தவர் உதவி ஒன்று செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய வழிகாட்டுதல்படி அவர் செய்வாரா என்று பார்த்து செயல்பட உங்களுடைய வாழ்க்கை நலமாகும். எல்லா பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் உருவாகும் இந்த 5 பெரும் யோகங்களால் மிகவும் பலனளிக்கும் விதத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நிகழும் இந்த யோகங்கள் மூலம் இவர்களுக்கு நல்ல பலன்களை தர இந்த யோகங்கள் தயாராக இருக்கின்றன. இதனால் நீங்கள் மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் வந்து போக இருக்கிறது. இதனுடன் இந்த காலகட்டத்தில் சிலர் துலாம் ராசி மக்கள் நிலம் சொத்து வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் யாரேனும் திருமணமானவர்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவர்களை நிச்சயிக்கலாம். சிலருக்கு குழந்தை பெறும் பாக்கியம் இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் புத்துணர்ச்சியுடன் இந்த நேரத்தில் இருப்பார்கள். குடும்பத்தில் இதனால் பயணங்களும் மகிழ்ச்சியும் உருவாகி நலமாக வாழ்வார்கள். அடுத்து மகராசி மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் உருவாகும் இந்த 5 பெரும் யோகங்களும் நல்லதொரு அதிர்ஷ்டமான பலனை தந்து மறக்க முடியாத மாதமாக இதை மாற்றும். காரணம், ஒருபுறம் வேலை செய்யும் மகராசி மக்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மறுபுறம் தொழில் வியாபாரம் செய்யும் இந்த மக்களுக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் நல்லதொரு பண ஆதாயத்தை லாபமாக பெறுவதற்கும் தொழில் மற்றும் வியாபாரம்
நுண்ணறிவு சார்ந்து நல்லதொரு தகவல் தொடர்பு இவர்களுக்கு கிடைக்கும். இதனால் இவருடைய மகிழ்ச்சியும் பண செழிப்பும் அதிகரிக்கும். இவர்கள் வாழும் சமூகத்தினர்களுக்கு நல்ல ஒரு பெயர் உருவாகி இவர்களை வாழ்த்துவார்கள். இவர்கள் வணிகத்திலும் லாபம் அபரிமிதமாக உருவாகி இவர்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகமாகும். இருப்பினும் இந்த மாதத்தின் நடுப்பகுதி உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்க கடினமாக கருத்துடன் நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே முடிந்தவரை அப்பயணங்களை தள்ளி வைத்து செய்யும் தொழிலிலும் வியாபாரத்திலும் பண ஆதாயத்தை அறுவடை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்புகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.